Dear teachers, welcome to JSN English Learning. We are with Unit 6 of the revised PGTRB syllabus, and we are discussing Henry David Thoreau's Where I Live, What I Live For. This is a chapter from Walden or Life in the Woods. Walden அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட், அந்த டெக்ஸ்ட்டுக்கு இன்னொரு டைட்டிலும் இருக்கு, Life in the Woods, which is a memoir of Henry David Thoreau's லைஃப் இன் சாலிட்யூட். சாலிட்யூட் அப்படின்னா தனிமையை விரும்பி அவர் தனியாக வால்டன் என்ற ஒரு பாண்டு, அந்த பாண்டுடைய ஷோர்ஸ்ல வந்து என்ன பண்றாரு, தனக்குன்னு ஒரு கேபின் செய்து கொண்டு அந்த இடத்துல விவசாயம் செய்து கொண்டு வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. 2 வருடம் 2 மாதம் 2 நாள் அந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு சிம்பிள் லிவிங்ல வாழ்ந்தார். லைஃப் ஆஃப் செல்ஃப் ரிலையன்ஸ் வாழ்ந்தார். எந்த நாள்ல இருந்து அப்படின்னா ஜூலை 4 1845 இருந்து செப்டம்பர் 6 1847 முதிலும். அப்ப இந்த புக் வந்து எப்போ பப்ளிஷ் ஆச்சு அப்படின்னா, இந்த புக் இட் வாஸ் பப்ளிஷ்ட் ஆன் ஆகஸ்ட் 9th 1854. சரி, இப்போ நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இப்போ தி செகண்ட் பார்ட் ஆஃப் திஸ் எஸ்ஸே, why I went to live in the woods அப்படின்னு தான் தொடங்குது. அழகா, ரொம்ப அழகா ஹென்ரி டேவிட் தோரோ சொல்றாரு பாருங்க. I went to live in the woods because I wish to live deliberately. எதற்காக அவரு அந்த வனாந்தர பகுதியில போய் வாழ போனாரு? He want to live deliberately ரொம்ப கான்சியஸ்லி. ஏன் நம்ம பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல நம்ம வாழ்க்கை வாழ்றோம், ஆனா நம்ம எதுக்கு ஒரு விஷயத்த செய்யறோம், ஏன் இதை பண்றோம் அப்படின்னு யோசனை இல்லாம பண்றோம். ஆனா அவர் முழுமையாக தெளிவோடு, அறிவு தெளிவோடு, ஒரு காரண காரியத்தோடுவே அவர் அந்த வனாந்தர பகுதியில போய் வாழ போனார். எதற்கு அப்படிங்கும்போது, நம்பர் 1, டு லேர்ன் த எசென்ஷியல் ஃபேக்ட்ஸ் ஆஃப் லைஃப் ஃப்ரம் நேச்சர். இயற்கையிடமிருந்து கற்றுக்கொண்டு எவ்வாறு வாழ்வது என்பதை தெரிந்து கொள்வதற்காகவே அவர் சென்றார். சரி, ஏன் சார் வாழணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல 3வது ஐடியாவை நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே அக்கார்டிங் டு ஹிம், வாழ்க்கைனா சும்மா அப்படியே ஏதோ வாழ்ந்துட்டு போனோம்னு இல்லை. இட் இஸ் சம்திங் வெரி டியர், ரொம்ப ரொம்ப முக்கியமானது சார், அதை நல்லபடியாக வாழ வேண்டும். ஓகே, ரைட்டு. எப்படி சார் வாழணும் அப்படின்னு அவர்கிட்ட திருப்பியும் கேட்குறாங்க. கேள்வி கேட்கும்போது அவரே கொஞ்சம் அதெல்லாம் யோசிச்சு சொல்றாரு. என்னன்னா, ஐ வாண்ட் டு லிவ் டீப் அண்ட் ஸ்ட்ரக் அவுட் ஆஃப் ஆல் த மேரோ ஆஃப் லைஃப். ரொம்ப டீப்பான ஒரு வாழ்க்கை. வாட் இஸ் தட் டீப்பான ஒரு வாழ்க்கை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட்ஸ் கால்ட் ஸ்பிரிச்சுவல் டெத். ஒரு ஆன்மீகத்தில் ஆழ்ந்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். சரி, அவருக்கு ஆன்மீக குருவா இருக்க போறது யார் அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா, யார் ஆன்மீக குருவா இருக்க போறது ஹென்ரி டேவிட் தோரோவுக்கு? கெஸ் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். Nature is going to be his guru, and he want to live a in-depth life struck out of all the marrow of life. Okay, marrow of life அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம bone marrow இருக்கு. Okay, bone marrow. Why is bone marrow very healthy? நிறைய பேர் இந்த நல்லி எலும்பு வேணும்னே கேட்டு வாங்கிட்டு போவாங்களே. நீங்க மட்டன் கடைக்கு போனீங்கன்னா நிறைய பேர் நல்லி எலும்புக்கு போட்டி போடுவாங்க. ஏன்னு சொல்லுங்க. அந்த நல்லி எலும்புல உள்ள இருக்கும் இல்லையா அந்த ஜூஸ், that is considered to be vital juice, ரொம்ப ஸ்ட்ரென்த் கொடுக்கக்கூடியது. அதனாலதான் அந்த நல்லி எலும்பு கடிச்சு இழுப்பாங்க. ஓகே, என்ன சார் இவ்வளோ இதாக சொல்றீங்க அப்படின்னு கேட்குறீங்க. நான் வந்து பியோர் வெஜிடேரியன், பட் மக்கள் சொல்றதை கேள்விப்பட்டு தான் சொல்றேன். என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த முக்கியமான வைட்டல் இன்ஃபர்மேஷனை நான் தெரிந்து புரிந்து வாழ்வதற்காகவே நான் போனேன். என்ன மாதிரி வாழ்க்கை? அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அப்படின்னா, டு லிவ் சோ ஸ்டர்டிலி அண்ட் ஸ்பார்டன் லைக். டு லிவ் ஸ்டர்டிலி அண்ட் ஸ்பார்டன் லைக் அ ஸ்பார்டன், நான் வாழ்வதற்காக போனேன். சரி, ஸ்பார்டன் அப்படின்னா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட்ஸ் அ கிரீக் ரேஸ் விச் லிவ்ட் அ வெரி பிரேவ் லைஃப். ஸ்பார்டன்ஸ்னா யாரு? ஒரு கிரீக் ரேஸ். நான் தேடும்போது அதுதான் இருந்தது, வார் லைக் ரேஸ். அப்போ அந்த ஒரு வாருக்கு போற மக்கள் எப்படி வந்து ரொம்ப ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வாங்க அப்படின்னா இல்ல, எவ்வளவு மினிமம் இருக்குமோ அந்த மினிமத்தை தான் எடுத்துட்டு போவாங்க. பெரிய பெரிய மூட்டைகள்லாம் தூக்கிட்டு போக மாட்டாங்க, ரொம்ப மினிமமா எடுத்துட்டு போவாங்க. வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான விஷயங்கள் போவாங்க. அதே நேரத்துல ரொம்ப அஸ்டியர் பிராக்டிஸ், ரொம்ப சிவியரா பிராக்டிஸ் பண்ணி போவாங்க.
அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை, ஒரு ஹெர்மிட் லைக் லைஃப் நான் வாழ போனேன். ஏன் ஹெர்மிட் லைஃப் தான் உண்மையான லைஃப்? ஏன் அப்படின்னா அவங்க இயற்கையோடு ஹார்மோனியஸ் லிவிங்ல இருப்பாங்க. இயற்கை மாதிரி ரொம்ப சிம்பிளா இருப்பாங்க. இயற்கை ஆடம்பரத்தோடு இருக்காது. Did you understand that, teachers? Yes, sir. அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, I want to know what is sublime. The highest form of beauty என்ன, அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க போனேன். சரி சார், இந்த சப்ளைம் எங்க சார் பார்க்கலாம் அப்படின்னா, சப்ளிமிட்டி கேன் பி ஃபவுண்ட் இன் நேச்சர். நீங்க இயற்கையோடு உரையாடும் போது உங்களுக்கு அந்த சப்ளைம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், அந்த டிவைன் தரிசனம் கிடைக்கும். The தர்ஷனா கேன் பி காட் ஒன்லி when you interact with nature. இயற்கையோடு நீங்கள் உறவாடும் பொழுது அந்த heightened spiritual experience need not be like what we have seen. ஒரு ரோஜா பூவை பார்த்து அதுல இருந்து அந்த அழகுல மயங்கிறது, மல்லிகைப்பூ, அதெல்லாம் இல்ல. ஒரு சாதாரண எறும்பு. இதுல இந்த அப்படியே அந்த வால்டன் பாண்ட்ல போனீங்கன்னா, அப்படியே இந்த வால்டன் அப்படிங்கிற மெமோயர்ல படிச்சுட்டு போனீங்கன்னா, he speaks about the battle of ants. ஒரு பியூட்டிஃபுல் ஷார்ட் ஒரு சின்னதா ஒரு ஸ்டோரி இருக்கும், அதை படிச்சு பாருங்க டைம் கிடைக்கும் போது. இப்போ வேணாம், உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா சும்மா ஒரு லெஷர்லி ரீடிங், பேட்டில் ஆஃப் ஆன்ஸ், யூஜிடிஆர்பிக்கு பிரிஸ்கிரைப்டு டெக்ஸ்ட். ஓகே, அந்த 2 ஆன்ஸ் சண்டை போட்டுக்கிட்டாங்க. அந்த 2 ஆன்ஸ் எப்படி சண்டை போட்டாங்க அப்படின்னு இவரு ரொம்ப ஆழ்ந்து பார்த்துருக்காரு. அதை ரியல் லைஃபோட கனெக்ட் பண்ணி, அப்படியே அமெரிக்கா நடக்கக்கூடிய ப்ராப்ளத்தோட கனெக்ட் பண்ணி ஒரு பெரிய பிலோசாபிக்கல் தாட்டை நம்ம முன்னாடி வைப்பாரு. அந்த மாதிரி ஒரு டிவைன் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைப்பதற்காகவே, அதை அனுபவிப்பதற்காகவே போனேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது, எதுக்காக அந்த உட்ஸுக்கு போனாரு, எதற்காக அந்த எக்ஸ்பெரிமெண்டல் லிவிங்க்கு போனாரு அப்படின்னா, இயற்கையை பார்த்து அது உண்மையாமே கடவுளா அல்லது பூதமா அப்படின்னு ஒரு ஐயப்பாடு இருக்கும். அந்த ஐயப்பாடுல இருந்து தெளிவு பெற்று அது கடவுள் தான், அப்ப அந்த கடவுளை மகிமைப்படுத்துவதற்காகவே நான் வனாந்தர பகுதிக்கு போனேன் அப்படின்னு சொல்றாரு. Is information clear, teachers? இங்க இருக்கு பாருங்க. I wanted to know whether it is of the devil or of God. நீ அந்த இயற்கை கடவுளிடமிருந்து வந்ததா இல்லை சாத்தானிடமிருந்து வந்ததா? ஏன் கடவுளிடம் இருந்தது? ஏன்னா சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இயற்கையை நம்மை மெய்மறந்து போக செய்கிறது, அப்ப நம்ம அன்றாட வாழ்க்கையிலிருந்து நம்மளை தவறி போக செய்கிறது, அதனால அது சாத்தானுடைய ஏஜென்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் இருக்காங்க. அப்ப இவர் என்ன சொல்றாரு, இல்ல அப்படியெல்லாம் இல்ல, உண்மையாலுமே அது கடவுளுடைய கருவி. அப்ப கடவுளுடைய கருவியாக இருக்கும் பொழுது நம்ம அதை என்ன பண்ணணும், குளோரிஃபை பண்ணும். கடவுள், ஆண்டவரே நன்றி, இந்த மரத்தை படைத்ததுக்காக நன்றி, இந்த மடுவை படைத்ததுக்காக நன்றி அப்படின்னு கடவுளை மகிமைப்படுத்துவதற்காகவே நான் சென்றேன். ரைட். அதே நேரத்துல இயற்கையிடமிருந்து ஒரு பாடம் கத்துக்கொள்ளலாம் என்று போனேன் அப்படிங்கிறாரு. எதற்காக அவரு இயற்கையாக வாழ சென்றார்? In order to learn how to live meanly, still live meanly like ants. Okay, அந்த ants எப்படி கொஞ்சம் சாப்பிட்டு உயிரோட வாழுமோ அதே போல நானும் கிடைக்கக்கூடிய இயற்கையிலிருந்து கிடைக்கக்கூடிய உணவு பதார்த்தங்களை சாப்பிட்டு உயிர் வாழ பழகி கொள்ள நான் அங்கே சென்றேன். Okay, what teachers, he wanted to learn from the beings in nature as to how to live. Okay, உணவு மட்டும் இல்ல, ants are very very active beings. Am I right, teachers? Yes, sir. They are very very active, very busy. ரொம்ப ஆக்டிவா இருக்கும். நமக்கு ஆண்ட் அண்ட் கிராஸ் ஓப்பர் ஸ்டோரி தெரியும். அப்ப அந்த ஆண்ட்டுக்கு இன்னொரு இருக்கு, they always live as a community, helping one another. அப்ப ஒரு ஆண்ட்டை நம்ம ஃபாலோ பண்ணும்போது we will learn how to live life. அதே மாதிரி அந்த ஆண்ட்டுக்கு நிறைய சேர்த்து வைக்கணும் அவசியம் இல்லை, கொஞ்சம் சாப்பிட்டா போதும், அதோடைய வயிறு ரொம்பிடும், அதுக்கு மேல அதை எதையும் சேர்த்து வைக்காது. கொஞ்சத்தை கொண்டு போகும், கொஞ்சம் சாப்பிட்டுட்டு மீதியை என்ன பண்ணும், பத்திரமா வச்சுக்கோ. அந்த கொஞ்சம் அதுக்கு பெரிய விஷயம். ஆனா நிறைய கொண்டு போய் இது வேணும் அது வேணும் இல்ல, அதை சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் அதுதான் அப்படின்னு சேர்த்து வைக்கும். ரைட். அப்புறம் வேற எதுகிட்ட இருந்து கத்துக்கணுமா? லைக் பிக்மீஸ் we fight with cranes. ஆனா நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அன்றாட வாழ்க்கையில, நாம் பெரிய பெரிய முதலைகளிடம், பெரிய பெரிய கிரேன்ஸ்ட நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். என்ன மாதிரி? பிக்மீஸ் மாதிரி.
பிக்மீஸ்னா குள்ளர்கள். And this kind of fighting with the extraordinary is an error upon error அப்படிங்கிறார். ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்வோமே, ஒரு அசாதாரணமான வாழ்க்கை ஏன் வாழ முயற்சி பண்ணணும்? நம்மளால எட்ட முடியாத கனிகளுக்காக நாம் ஏன் ஆசைப்பட்டு நமது அன்றாட வாழ்க்கையை, அதில் இருக்கக்கூடிய சுகங்களை நாம் ஏன் இழக்க வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். Are you there, teachers? Yes, ரைட். அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு ஐடியா அந்த இடத்துல சொல்றாரு. என்ன அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் we don't enjoy life. We don't enjoy life. நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ மறக்கிறோம். அதை அவர் அழகா சொல்றாரு. Our life is frittered away by detail. இது என்ன சார் அப்படின்னா, இது வந்து 1 மார்க்ல வரலாம், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. Our life is frittered away by detail. டீடைல் அப்படின்னு சொல்லும்போது இங்க அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நிறைய விஷயங்களை நம்ம மண்டையில ஏற்றி நம்ம லைஃப்பை வந்து என்ன பண்றோம், யோசிச்சே வீணாக்குறோம். நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை பார்த்து என்ஜாய் பண்ண மறக்கிறோம். Are you the teachers? அப்ப ஒரு ஆனஸ்ட் மேன், ஒரு நல்ல மனிதனாக நீ இருக்க வேண்டும் என்றால், ரொம்ப பெருசான விஷயத்திற்கு ஆசைப்படாத. உன் கையில என்ன இருக்கு, ஓகே, கையில இருக்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, கையில இருக்கிற வெண்ணெயை விட்டுட்டு நெய்யுக்கு அலைவானேன் அப்படின்னு ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா டீச்சர்ஸ்? yes, sir. கையில வெண்ணெய் இருக்கு, அந்த வெண்ணெயை உருக்குனா நெய் வர போகுது. ஆனா கையில வெண்ணெயை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், எங்கடா நெய்யை, அந்த நெய்யும் இல்லையே, நெய் இல்லையேன்னு புலம்பிட்டு இருந்தேன்னா நீ வந்து கையில இருக்கிறதையும் வீணாக்க போற. அதான் என்ன சொல்றாரு, இருக்கிறத வச்சு நிறைவாக வாழ ஆரம்பி. ஆனா கான்ட்ராஸ்டா இவர் வந்து இருக்கிறத வச்சு நிறைவா வாழணும்னு நினைக்கிறாரு. ஆனா அந்த மாடர்ன் லைஃப் எப்படி இருக்கு அப்படின்னா, இவருக்கு நேர் ஆப்போசிட்டா இருக்கு. இட்ஸ் அ வெரி பிஸி லைஃப். இட்ஸ் அ லைஃப் ஆஃப் ஃபியர். இட்ஸ் அ லைஃப் ஆஃப் ஆங்ஸைட்டி. அதை வந்து அப்படியே நிறைய நேச்சுரல் இமேஜரிஸை யூஸ் பண்றாரு. இன் த மிட்ஸ் ஆஃப் திஸ் சாப்பிங் சீ ஆஃப் சிவிலைஸ்டு லைஃப். Chopping sea of civilized life. It's a sea which chops you, which is stormy. ஒரு புயலான ஒரு கடல். Such are the clouds and the storms and quicksands and 1001 items to be allowed for that a man has to live. If he would not founder or go to the bottom, not make his port at all. என்ன சொல்றாரு, நீங்க சாதாரணமா பக்கத்துல இருக்கிற இடத்துக்கு நடந்து போயிடலாம், அதை விட்டுட்டு நான் கடல்ல ஏறி அப்படியே நான் வந்து ஒரு புயலான ஒரு கடல்ல உள்ள போய், அந்த புயலான கடல்ல போய் நீங்க சிக்கி சின்னாபின்னம் ஆகிறதுக்கு பதிலா என்ன பண்ணலாம், கரையிலே கொஞ்ச தூரமா அப்படியே ஓரமா நடந்து போனீங்கன்னா கூட உங்களுடைய போர்ட்டை சேர்ந்து விடலாம். அதனால try to live a very simple life. And the crux of this essay, this crux, என்ன, simplify. This is a formula that is given by Henry David Thoreau. What is the main crux or the main idea, the main theme of this essay? Simplify. Simplify. உங்களுடைய வாழ்க்கை முறையை வந்து ரொம்ப சிம்பிளா மாத்திக்கோங்க. டாக்டரே சொல்லுவாரு, சார் உங்க லைஃப் ஸ்டைலை மாத்துங்க, கார்ல போகாதீங்க, சிம்பிளா சைக்கிள் உள்ள போங்க, ஓகே, எல்லாத்துக்குமே பைக் எடுக்காதீங்க சார், கொஞ்சம் நடந்து போங்க. ஏன்னா அதுதான் இயற்கையான வாழ்க்கை முறை. அப்படி வாழ்ந்தீங்கன்னா உங்களுடைய பாடி ஹெல்த்தியா இருக்கும். சார் மட்டன் சிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு 3 வேளையும் சாப்பிடாதீங்க, வாரத்துல ஒரு நாள் 50 கிராம் அதுக்கு மேல சாப்பிடக்கூடாது சார், சாப்பிட்டீங்கன்னா உங்க பாடி என்ன ஆகும், டெட் பாடி ஆயிடும் சார் அப்படின்னு நேராகவும் சொல்ற டாக்டர் இருக்காங்க, மறைமுகமாகவும் சொல்ற டாக்டர் இருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம், ஒருவேளை கொஞ்சம் நல்லா சாப்பிடுங்க சார், மீதியை கொஞ்சம் ஸ்பிளிட் பண்ணி 4 வேளையா கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுங்க சார். பிஸ்கட் சாப்பிடணும்னா 2 பிஸ்கட் சாப்பிடுங்க சார், அதுக்கு மேல வேண்டாம் சார். நீங்க வாடு வளைச்சு அடிச்சு சாப்பிட்டீங்கன்னா எல்லாரும் வளைச்சு அடிச்சு உங்களை கொண்டு போய் 6 அடிகளுக்குள்ள படுக்க வச்சிருவாங்க சார் அப்படின்னு சொல்ற மாதிரி. அப்ப ட்ரை டு சிம்பிளிஃபை அப்படின்னு சொல்றாரு. இஸ் ஐடியா கிளியர் டீச்சர்ஸ்? Yes, sir. அதுக்கு ஒரு அனாலஜி சொல்ல போறாரு. என்ன அப்படின்னா, ஈட் லிட்டில் அண்ட் லிவ் அ ஹாப்பி லைஃப். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயமான்னு சொன்னீங்கன்னா, வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஈட் வெரி லிட்டில் இன்ஸ்டெட் ஆஃப் 3 meals a day. If it be necessary, eat but 1.
3 வேளை சாப்பிடுறது வேலை ஒரு வேளை சாப்பிடுங்க, நீங்க யோகியாக மாறி விடுவீர்கள். வைரமுத்து சொன்னதுதான். 3 வேளை சாப்பிடுபவன் ரோகி. இல்ல போகி. 2 வேளை சாப்பிடுபவன் ரோகி, 1 வேளை சாப்பிடுபவன் யோகி. இது நான் எங்கேயோ கேள்விப்பட்டதுதான், அது உண்மையா என்னன்னு தெரியல, நீங்க படிச்சு பாத்துக்கோங்க. 3 வேளை சாப்பிடுபவன் போகி, அவன் ரொம்ப வியாதி வந்துடும். 2 வேளை சாப்பிடுபவன் ரோகி, இவன் கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம். ஆனா 1 வேளை சாப்பிடறான்ல யோகி, அவனுக்கு வியாதி அப்படிங்கிறது அந்த சீக்கிரம் வராது, அவன் சிரஞ்சீவி ஆகுறது கூட பாசிபிலிட்டிஸ் உண்டு அப்படின்னு சொல்றது. அப்ப எவ்வளவு கம்மியா சாப்பிடணுமோ அவ்வளவு கம்மியா சாப்பிடுங்க சார், ரெடியூஸ் பண்ணிக்கோங்க, அந்த குவான்டிட்டியை ரெடியூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு ரொம்ப பிராக்டிக்கலான விஷயம் சொல்றாரு. இதை எங்க இருந்து கத்துக்கிட்டாரா? இந்த வாழ்க்கை பாடங்களை எல்லாம் அந்த உட்ஸ்ல அவர் தங்கி இருக்கும் போது இயற்கையிடமிருந்து கற்றுக்கொண்டார். இஸ் ஐடியா கிளியர் டீச்சர்ஸ்? அடுத்தது பாருங்க, நம்முடைய ஹியூமன் பாடி எப்படிப்பட்டது அப்படிங்கிறதுக்கு ஒரு அனாலஜி கொடுக்குறாரு. ஹியூமன் பாடி இஸ் மேட் அப் ஆஃப் மெனி பார்ட்ஸ். இந்த எல்லா பார்ட்ஸுமே ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்சாதான் இந்த பாடி உயிரோடு இருக்கும். ஒண்ணு கொஞ்சம் மேல் ஃபங்க்ஷன் ஆனாலும் இந்த பாடி ப்ராப்ளம்ல மாட்டிக்கும். அதை சொல்றதுக்கு ஒரு அனாலஜி. என்ன அனாலஜி? அவர் லைஃப் இஸ் லைக் அ ஜெர்மன் கான்ஃபெடரசி. கான்ஃபெடரசி அப்படின்னா ஜெர்மனி இஸ் மேட் ஆஃப் மெனி அலையன்ஸ், மேட் ஆஃப் petty states with its boundary forever fluctuating, so that even a German cannot tell you how it is bounded at any moment. அப்ப நம்ம உடல்ல நிறைய பார்ட்ஸ் இருக்கு. இந்த பார்ட்ஸ் எல்லாமே ஒரு அக்ரிமெண்டோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. ஏதாவது ஒண்ணு நான் தனியா போறேன் அப்படின்னு புடுங்கிட்டு போனா என்ன ஆகும்? இந்த உயிரை புடுங்கிட்டு போயிடும். அது மாதிரிதான் சார் வாழ்க்கையே. we need to live a harmonious life. Is the information clear, teachers? நம்முடைய ஹியூமன் லைஃப் எப்படி ஸ்பாயில் ஆகுது அப்படின்னு சொல்றாரு. அவர் ஹியூமன் லைஃப் இஸ் ஸ்பாயில்டு பை, இங்க இருக்கு பாருங்க, it is ruined by luxury and heedless expense, by want of calculation and a worthy aim, as a million of households in this land. அமெரிக்கால நிறைய பேர் நாசமா போறாங்க. ஏன் நாசமா போனாங்க அப்படின்னா, they are ruined by luxury. வீண் ஆடம்பரத்திற்கு பின்பு ஓடி போய் என்ன பண்றாங்க அப்படின்னா நாசமா போறாங்க. தேவையில்லாம செலவு பண்ணி பிச்சைக்காரங்களை ஆயிடுறாங்க. நிறைய இஎம்ஐ, நிறைய பொருட்களை இஎம்ஐல வாங்கி போட்டு நாசமா போறாங்க. பை வாண்ட் ஆஃப் கால்குலேஷன் அண்ட் வாழ்க்கையில ஒரு எய்மே இல்லாம நாசமா போயிடுறாங்க. இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? we should have a rigid economy. ரொம்ப ஸ்ட்ராங்கா சிம்பிளான ஈகானமி இருந்தால் போதும். பிளான் பண்ணி செய்யணும். எதையும் பிளான் பண்ணாம செய்யக்கூடாது, பிளான் பண்ணி செய்யணும். பிளான் பண்ணி செஞ்சீங்கன்னா ஒரு பெரிய கல்யாணத்தையே சுருக்கமா செஞ்சு முடிச்சிடலாம், சந்தோஷமா செஞ்சு முடிக்கலாம். நிறைய கடனை வாங்கிட்டு கட்ட முடியாம தூக்க மாட்டிட்டு சாகுறத விட சிம்பிளா கல்யாணத்தை முடிச்சு சந்தோஷமா இருக்கலாம். ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணலாம் சார், தப்பே கிடையாது. அப்ப இவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப சிம்பிளா இருங்க, அதே நேரத்துல ஹாப்பியாவும் இருக்கலாம். எந்த மாதிரி சிம்பிளிசிட்டி நம்ம கிட்ட இருக்கணும் அப்படிங்கும்போது, இந்த கிரீக் சிம்பிளிசிட்டி, the Spartan simplicity of life and elevation of purpose. யாருகிட்ட நம்ம லெசன் கத்துக்கிட்டோமா? From whom should we learn to live a simple life? Yes, teachers, யாருகிட்ட சிம்பிள் லைஃப் வாழ கத்துக்கணும்? Nature. நான் இப்பதானே சொல்லிட்டு இருந்தேன், இப்ப நேச்சர்னு சொல்றீங்களே. Yeah, from Spartan. A Spartan like simplicity. ஏன் ஸ்பார்டன்ஸ் நீங்க பாத்திருக்கீங்களா? நீங்க ஸ்பார்டன் அந்த மூவிஸ் இருக்கு இல்லையா, அதுல பாருங்க, ரொம்ப அதிகமா ஆடம்பரமான ட்ரெஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. இருக்கவே இருக்காது. ஒரு லாயன் கிளாத்து மேல ஒரு சும்மா ஒரு போட்டிருப்பாங்க. அந்த சண்டைக்கு தேவையான அந்த சாடு, ஒரு ஷீல்டு, அவ்வளவுதான் லைஃப். ரொம்ப ரிஜிட்டான லைஃப். எவ்வளவு தூரம் போனாலும் நடந்து போயிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான மேன். they have a purpose. ஒரு கோல் நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. so we need to be goal focused and we should live with a minimum. ஓகே, எப்படி வாழக்கூடாது நமக்கு சொல்ற, எப்படி வாழணும்னு சொன்னார் இல்லையா, எப்படி வாழக்கூடாது அப்படின்னு நமக்கு சொல்றாரு. எப்படி வாழக்கூடாது அப்படின்னா, we should whether we should live like a baboon or like man is a little uncertain. நம்ம பபூன் மாதிரி வாழக்கூடாது, ஒரு குரங்கு மாதிரி இங்க இருந்து அங்க, அங்க இருந்து இங்க அப்படின்னு நம்ம எய்மை ஃபிளக்சுவேட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒரு மேன் அப்படின்னா அந்த மேனுக்கு என்ன இருக்கணும்?
ஒரு ஸ்ட்ராங் கோல். அந்த கோலை நோக்கி மட்டும் ஓடணும். இல்ல இது நல்லா இருக்கு, நான் அதை பார்க்க போறேன், அது நல்லா இருக்கு, இந்த ப்ரொஃபஷன் அப்படின்னு ப்ரொஃபஷனை மாத்திக்கிட்டே இருக்கக்கூடாது. உங்க மாதிரி நீங்களாம் ஒரு 2.5 வருஷம், ஏறக்குறைய 2.5 வருஷத்துக்கு மேலேயே வந்து ஒரே கோல் ஃபோக்கஸ் பிஜிடிஆர்பி மட்டும்தான் அப்படின்னு ஓடி இவ்வளவு தூரம் வந்திருக்கிறீங்க. இப்போ அடுத்து எக்ஸாம் வரப்போது பாஸ் பண்ணி எல்லாருமே போஸ்டிங் வாங்கிட்டு போயிடுவீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா உங்களோட ஒரு சில பேர் தொடங்கி இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க, இது ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல இருக்கு, பேசாம நம்ம ஸ்கூல் பக்கம் போகலாம் அப்படின்னு ஒரு 10,000 ரூபாய் கொடுக்குறாங்க, 8,000 ரூபாய் கொடுக்குறாங்க, ஓடி இருப்பாங்க. இப்போ அங்க போயிட்டு ஐயோ நான் மாட்டிக்கிட்டேனே, இது பண்ண முடியலையே. சில பேர் பிசினஸ்க்கு போயிருப்பாங்க, அங்க போயிட்டு ஃபீல் பண்ணுவாங்க. நீங்க கவர்மெண்ட் ஜாப் வாங்கி கை நிறைய மாசம் மாசம் தானு மணி அடிச்ச மாதிரி அடிச்சாம பாரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி மாசம் டொயின்னு கிரெடிட் ஆகிற நேரத்துல அவங்களுக்கு 20 நாள் ஆகியும் சேலரி வராத போது முழிப்பாங்க. அப்பதான் அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஸ்பார்டன் லைக் சிம்பிளிசிட்டியோட ஒர்க் பண்றவங்க, ஒரு டிவோஷனோட ஒர்க் பண்றவங்களுக்கு அவங்களுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு. ஸோ வி நீட் டு லிவ் அ சிம்பிள் லைஃப். அப்ப இவர் வந்து மாடர்னிசத்துக்கு எதிரானவரா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். ஆனா அந்த கொஸ்டின் வருவதற்கும் இந்த டெக்ஸ்ட்ல நிறைய காரணங்கள் இருக்கு. என்ன சொல்றாரு பாருங்க, ஒரு கண்ட்ரி, ஒரு நேஷன் இன்னைக்கு நல்லா டெவலப் ஆகிருக்குது. எப்படி டெவலப் ஆகிருக்கு அப்படிங்கும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா, முன்னாடியும் ஒரு டெவலப்மெண்ட் இருந்தது, அந்த டெவலப்மெண்ட்டை காட்டிலும் இன்னைக்கு நிறைய டெக்னாலஜி டெவலப் ஆகிருக்கு. we have built excuse me so Henry David Thoreau during the text speaks about America which is fast developing in technology. என்ன சொல்றாருன்னா, there are a lot of developments in the nation, particularly the laying of roads. இப்ப நிறைய ரோட்ஸ் வந்து நம்ம லே பண்ணிட்டோம், நிறைய டெலிகிராஃப் அப்படிங்கிறது லே பண்ணிட்டோம். பட் ஹவு ஃபார் வி லிவ் அ ஹாப்பி லைஃப்? இன்னைக்கு நிறைய அட்வான்ஸ்மெண்ட் இருக்கு, டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் இருக்கு. பட் இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நம்ம எல்லாருமே சந்தோஷமா இருக்கோமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் அப்படிங்கிறாரு. The more we technologically advance, the more we should become happy. But does that happen? அப்படின்னு நமக்கு ஒரு பெரிய கொஸ்டின் நமக்கு முன் வைக்கிறாரு. நம்ம அதை பத்தி யோசிச்சே ஆக வேண்டும். இஸ் ஐடியா கிளியர் டீச்சர்ஸ்? அப்ப என்ன சொல்றாருன்னா, each man should learn how to live happily. டெவலப்மெண்ட் அப்படிங்கிற பேர்ல நம்முடைய ஹாப்பினஸ் தொலைக்க கூடாது. we should live a strong life. யார் மாதிரி வாழணும் அப்படின்னா, we should learn to live like an Irishman or a Yankee man. Irishman, Yankee man, ஏன் அப்படின்னா அந்த Irishmen they lived a very tough life. அவங்க இருக்கக்கூடிய அந்த ஜியோகிராபிக்கும் சரி, அந்த ஜியோகிராபிக்கல் லொகேஷன் வாஸ் நாட் சோ கிரேட், பட் ஸ்டில் தே லிவ்ட் அ ஹாப்பி லைஃப். அந்த மாதிரி நம்ம இருக்கிறத வைத்து நிறைவாக வாழ பழக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன சொல்றாரு அப்படின்னா, why should we live with such a hurry and waste of life? எதுக்கு நம்ம ரொம்ப ஹரி பண்ணி இந்த லைஃபை வேஸ்ட் பண்ணணும்? Instead we can live a very simple life. அதே நேரத்துல சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, பிஃபோர் த ப்ராப்ளம் குட் அரைவ் தே ட்ரை டு பி வெரி வெரி ப்ரோஆக்டிவ். அந்த ப்ரோஆக்டிவ்ங்கிற பேர்ல தே பிகம் வெரி ஆங்ஷியஸ். பசி வர்றதுக்கு முன்னாடியே அந்த பசி வராம இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்படி செய்யும் பொழுது நம்ம ஆக்சுவலா நம்ம லைஃப் வாழ்றோமா அப்படின்னா நம்ம லைஃப வாழல. பிரச்சனை வரும்போது சந்திப்போம் சார். பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே நம்ம அதற்கு என்ன பண்றோம், தயார் நிலையில் இருப்போம் அப்படின்னு சொல்றது வேண்டாம் அப்படின்னு யார் சொல்றா? ஹென்ரி டேவிட் தோரோ. அதுக்கு ஒரு அழகான ஒரு சேயிங்கையும் இங்க யூஸ் பண்றாரு, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச சேயிங் தான். என்ன அப்படின்னா, a stitch in time saves nine. இதுதான் ஒரு காமன் ப்ராபர்ப். இப்படி வர்றதுக்கு முன்னாடியே யோசிக்கிறீங்க அப்படின்னா you are only wasting your time. வரட்டும், கிளியட்டும். சண்டைன்னு வந்தா சட்டை கிளியாமையா இருக்கும். அப்ப சண்டைக்கு போறதுக்கு முன்னாடி புது சட்டையெல்லாம் ஏன் வாங்கிக்கணும்? கிழிஞ்சிச்சுன்னா வேற சட்டை வாங்கி போட்டுக்குவோமே அப்படின்னு சொல்லி இவர் சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, let us not worry about the consequence. Let's live life fully. யார மாதிரி வாழணும் அப்படின்னு இன்னொரு மாடலும் கொடுக்குறாரு. Let's live like Saint Vitus dance. Saint Vitus மாதிரி இருப்போம். யார் இந்த செயின்ட் விட்டூஸ் அப்படின்னா, he is the patron saint of dancers.
அவர் மாதிரி இருப்போம். இதுவே வேற மாதிரி ரீட் பண்ணீங்கன்னா நம்ம செயின்ட் பிட்டூஸ் மாதிரி இல்லாமல் இருப்போம். ஏன்? அவர் எப்பொழுதுமே அப்படியே கை உதறிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி நம்ம எல்லாம் உதறலோடு தான் இருக்கிறோம். எப்பதான் சார் இந்த உதறலை நிப்பாட்டி வாழ போறீங்க? அப்போ இவர் என்ன சொல்றாருன்னா, மாடர்ன் வேர்ல்ட் இஸ் ஃபில்டு வித் நியூரலாஜிக்கல் டிசார்டர், மென்டல் டிசார்டர், மென்டல் ஒரிஸ், 1008 ஒரிஸ் இருக்கு. இந்த ஒரிஸ் எல்லாம் கடந்து நாம் எப்பொழுது வாழ போகிறோம்? ஓகே, சரி, பீப்புள் எதை பத்தி எல்லாம் ஒரி பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, they are worried about their food, they are worried about well-being, they are worried about development, they are also worried about the news. செய்திகள் இருக்கு இல்லையா, ஐயோ நியூஸ் பேப்பர் காலையில வரல அப்படின்னா அதுவே ஒரு சில பேருக்கு மென்டல் பிரஷர் ஆயிருது. அப்ப இவர் என்ன சொல்றாரு, நான் எல்லாம் நியூஸ் பேப்பர் அதிகமாக வாசிப்பது இல்லை. என்ன சொல்றாரு, எனக்கு போஸ்ட் ஆபீஸ் உடைய அவசியமே இல்லை, எனக்கு போஸ்ட் ஆபீஸ் உடைய அவசியம் இல்லை. ஏன்? ஐ ஹவ் லேர்ன் டு லிவ் வித்அவுட் கம்யூனிகேட்டிங் வித் எனிபடி. சொல்றாரு லைஃப்ல பாருங்க, ரொம்ப கன்ஃபெஷனல் டோன்ல சொல்றாருங்க, ஐ நெவர் ரிசீவ்ட் மோர் தேன் 1 or 2 letters in my life. ஏன்? எனக்கு தேவைப்படல. நான் நேரா ஒருத்தரை பார்த்து பேசணுமா, நேரா போய் பார்த்து பேசிடுவேன். நேரா போய் பார்த்து பேசாம போன்ல பேசுறதுனால என்ன சார் பிரயோஜனம்? வீடியோ கான்பரன்ஸ்ல பேசுறது என்ன பிரயோஜனம்? நேரா போகணும், பார்க்கணும், கட்டி தழுவி 6 முத்தமிட்டு பழகுறது தான் என் வாழ்க்கை. இங்கே கல்யாணம் பண்ணிவிட்டு அமெரிக்கால போய் இருந்துட்டு அங்க இருந்து ஹாய் டார்லிங் அப்படின்னு சொல்றதா வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன சொல்றாரு, கோ லிவ் யுவர் லைஃப் ஃபுல்லி வெல், டோன்ட் ட்ரை டு டிட்டாச் யுவர் செல்ஃப் இன் த நேம் ஆஃப் மாடர்னைசேஷன். இஸ் ஐடியா கிளியர் டீச்சர்ஸ்? ஓகே, அடுத்தது இருக்கு பாருங்க. என்ன சொல்றாருன்னா, நியூஸ் பேப்பரை பத்தி ஒரு பயங்கரமான கமெண்ட் பண்றாரு. என்ன? டுடேஸ் நியூஸ் பேப்பர் என்ன பண்ணுது அப்படின்னா, இட் இஸ் ஃபில்டு வித் நியூஸ் ஆஃப் வயலன்ஸ். ஆக்சிடென்ட்டை பத்தி தான் சார் எழுதுறாங்க. எவனாவது லைஃபை பத்தி எழுதுறானா? லைஃபை பத்தி எழுதுறதே இல்லை. அப்ப when you read newspaper, the reader is filled with anxiety. பக்கத்து ஒரு வீட்டில் துணிகர கொள்ளை, தனியாக நடந்து சென்ற பெண்ணிடம் ஒரு குழு இளைஞர்கள் தகாத நடந்து கொண்டாங்கன்னா, பொம்பளை பிள்ளை வச்சிருக்கவங்க எல்லாம் பதக்குன்னு உட்கார்ந்துருக்காங்க. ஏதாவது நல்ல செய்தி அப்படின்னா அது இல்ல. அதனால என்ன சொல்றாரு, நம்ம நியூஸ் பேப்பர் வாசிச்சா உங்களுடைய டைமை தான் நீங்க வேஸ்ட் பண்றீங்க, நியூஸ் பேப்பரை வாசிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரி நியூஸ் பேப்பர் வாசிக்க கூடாதுன்னு நமக்கு சொல்றாரு. எல்லா நியூஸ் பேப்பரும் வாசிக்காதீங்கன்னு இல்ல, காசிப் காலத்தை வாசிக்காதீங்க. எந்த மாதிரி நியூஸ் பேப்பர் வாசிக்காதீங்க? காசிப் காலம் has to be avoided. ஏன்? அந்த காசிப் காலம் வாசிக்கக்கூடிய ஆட்கள் யாரு அப்படின்னா, இந்த ஓல்டு லேடிஸ் தான் ஒரு காலம் வாசிக்கிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு எல்லாருமே அதை வாசிக்கிறாங்க. அதனால ப்ளீஸ் டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் ரீடிங் காசிப் காலம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, வாட் இஸ் ஆக்சுவல் நியூஸ் அப்படிங்கும்போது, நியூஸ் இஸ் something which should present reality, which should be an act of wit. ஆனா இன்னைக்கு என்னாச்சு, அந்த மாதிரி அது இல்லை. இப்ப நியூஸை பத்தி சொல்றாரு. வாட் இஸ் நியூஸ் அப்படின்னா, நியூஸ் இஸ் வாட் இஸ் கரண்ட். வாட் இஸ் நியூஸ்? வாட் இஸ் இமீடியட், வாட் இஸ் கரண்ட், அன்னைக்கு லைஃப்ல தொடக்கூடியதுதான் நியூஸ் அப்படின்னு சொல்றாரு. டீச்சர்ஸ், இப்ப நியூஸை பத்தி அப்படியே நம்மகிட்ட அப்படியே தான் கொஞ்சம் விஷயங்கள் போயிட்டு இருக்கோம். நமக்கே இந்த டெக்ஸ்ட் ஏண்டா அப்படின்னு தோணும். ஃபர்ஸ்ட் பார்ட் சூப்பரா சொல்லிட்டாரு, செகண்ட் பார்ட் என்ன பண்றாரு, எதெல்லாம் மக்களை ரொம்ப பாதிக்கக்கூடியதோ அந்த விஷயத்த பேசிட்டு இருக்காரு. வாட் இஸ் நியூஸ் அப்படிங்கும்போது ரொம்ப தெளிவா சொல்றாரு, நியூஸ் இஸ் சவுண்ட்லெஸ் ட்ரூத். சத்தம் இல்லாமல் ஒரு யுத்தம் செய்வதுதான் நியூஸ். உண்மையை சொல்வது, உண்மையை உறக்க சொல்வது. What is reality? Reality is the sound truth. What is reality? Sound truth. அப்ப நம்ம எதுக்காக அந்த வனாந்தர பகுதியில போய் ஒரு சாலிட்யூட் லைஃப் வாழணும் அப்படிங்கும்போது சொல்றாரு, அப்சர்வ் நேச்சர், யூ கேன் கெட் ட்ரூத். நியூஸ் பேப்பரை படிச்சு உங்களுக்கு ரியாலிட்டிய
என்ன பண்ண முடியாது, புரிஞ்சு கொள்ள முடியாது. நியூஸ் பேப்பர்ல படிச்சு, புத்தகத்தை படிச்சு நீங்க என்ன பண்ண முடியாது, சப்ளைமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அப்ப ரியாலிட்டியை பக்கத்துல க்ளோஸ்ல போகணுமா, உண்மைக்கு பக்கத்துல போகணுமா, என்ன பண்ணணும், போ நேச்சர்கிட்ட போ, நேச்சர் அப்சர்வ் பண்ணு, அப்சர்வ் பண்ணிட்டு உன் லைஃப ஜாலியா வாழு அப்படின்னு சொல்லிட்டாரு. சொல்லி முடிச்சுட்டு என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாட் ஷுட் வி டூ அப்படிங்கும் போது, we should go after things that will give us lasting pleasure. What will give you lasting pleasure அப்படின்னு கேட்டீங்கன்னா, nature alone will give you lasting pleasure. What gives you temporary pleasure? Books, news and movies, they give you only temporary pleasure. Is idea clear, teachers? Yes, sir. Yes, sir. அடுத்தது ரொம்ப தெளிவா சொல்றாரு. அப்ப யாருதான் சார் அந்த ட்ரூத்தை வந்து கரெக்டா ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னா, ஏறக்குறைய ஜீசஸ் கிரைஸ்ட் சொன்ன ஐடியாவை அப்படியே இங்க ரீவர்ஸ் பண்ணி சொல்றாரு. நீங்கள் குழந்தைகள் ஆகாவிடில் விண்ணரசில் நுழைய முடியாது. unless you become children you will not enter into the kingdom of heaven அப்படின்னு ஜீசஸ் கிரைஸ்ட் டிசைபிள்ஸ் சொன்னாரு. அதே மாதிரிதான் சொல்றாரு. என்ன அப்படின்னா, நீங்க இயற்கை அன்னையின் கையில் குழந்தைகளாக மாறாவிடில் you will not be able to go closer to truth. எப்பதான் நீங்க ட்ரூத்துக்கு க்ளோசரா போக முடியும், ரியாலிட்டி க்ளோசரா போக முடியும்? You should become children. What is the quality of children? Children always have the quality of wonder. They have the quality of awe. AWE. அவங்கள்ட்ட ரெண்டு குவாலிட்டி ஒண்ணு. என்ன ரெண்டு குவாலிட்டி உண்டு? என்னது? AWE, இன்னொன்னு வண்டர். எல்லாத்தையும் பார்த்தோம் பிரமிப்பா பார்ப்பாங்க, என்ன அவ்வளவு பெருசா இருக்குது அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு பிரமிப்பு இருக்கணும். அந்த பிரமிப்போடு நீங்க இந்த உலகத்தை பார்த்தீங்கன்னா இந்த உலகம் புதியதாக தெரியும். ஓகே, இஸ் ஐடியா டீச்சர்ஸ்? இந்த ஐடியா கிளியரா இருக்கா? ஓகே, ஆல்ரைட். அதற்கப்புறம் என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, he is going to speak about some philosophical ideas. என்ன சார் அந்த philosophical idea அப்படின்னு? he says our soul is in the state of maya, is in a ignorant state. என்ன நினைக்குதுன்னா, நம்மளுடைய ஆன்மா இருக்கு இல்லையா, ஆன்மாவை பத்தி பேச ஆரம்பிக்கிறாருங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப ஸ்பிரிச்சுவலான டெக்ஸ்ட். ஏன்னா he is very much influenced by the Vedas and Upanishads. The Vedas, Upanishads சொல்லக்கூடிய அதே விஷயம் தான் இங்கே அவரும் சொல்லிட்டு வர்றாரு. அதுக்கு ஒரு ஸ்டோரி சொல்றாரு. என்ன அப்படின்னா, he tells, I read in a Hindu book. Hindu book அப்படின்னா இட்ஸ் வேதாஸ் உபநிஷத்ஸ் தான் சொல்றாரு, அல்யூஷன். அதுல ஒரு கதையை நான் படித்தேன். அந்த கதைப்படி ஒரு அரசனுடைய ஒரு மகன் இருந்தான். அந்த அரசனுடைய மகன் என்ன பண்றான், அவனுக்கு அந்த அரசனுக்கு குழந்தை பிறகுது. அந்த குழந்தை பிறந்தோன்னே அவனை தூக்கி காட்டுக்குள்ள விட்டுட்டாங்க. அந்த காட்டுல அந்த காட்டுவாசிகள் இருக்காங்க இல்லையா, ஆதிவாசிகள், அவர்கள் கையில அவர்கள் இவனை தூக்கி வச்சு இவனை வளர்க்குறாங்க. அவன் வளரும் போது என்ன நினைக்கிறான், அந்த இனத்தை சேர்ந்தவன் தான் என்று நினைக்கிறான். ஓகேவா? இருந்து அவன் அந்த இனத்து மக்களாகவே தன்னை பாவித்து கொண்டு வாழ்ந்து கொண்டுட்டு இருக்கிறான். ஆனா வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் அவன் என்ன பண்றான், அந்த நாட்டுக்கு வர வாய்ப்புகள் கிடைக்குது. அந்த நாட்டு ஓரத்துல வரும்போது ஒரு மினிஸ்டர் அவனை பாக்குறாரு. அந்த உடல்ல ஒரு அடையாளத்தை வச்சு சொல்றாரு, டே நீ உண்மையாலுமே இந்த ஆதிவாசி இனத்தை சேர்ந்தவன் அல்ல, இந்த காட்டுவாசி இனத்தை சேர்ந்தவன் அல்ல, நீ அரசனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கே அது பிரமிப்பாக இருந்தது. இதுவரைக்கும் அந்த அரசகுமாரன் அவன் ஒரு காட்டுவாசி, ஒரு ஆதிவாசி என்ற ஒரு தவறான புரிதலில் இருந்தான். ஆனா என்னைக்கு அந்த மினிஸ்டர் அவன்கிட்ட சொன்னாரோ, தம்பி நீ ஒரு அரசகுமாரன் சொன்னோன்ன, அப்பதான் அவனுக்கு தான் அரசகுமாரன் என்ற ஒரு புரிதல் வந்தது. இதே மாதிரிதான் நமது ஆன்மா. நமது ஆன்மா என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு உடலுள்ளே வந்ததுனால இந்த உடல் தான். அப்ப அந்த உடல் ஏதோ ஒரு சமூகத்தில் பிறக்கிறது. அந்த சமூகத்துல பிறந்து ஏதோ உன்னை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறது. வீட்டுல சொல்றாங்க, டே நீ டாக்டர் ஆகணும்டா அப்படின்னா, நான் டாக்டர் அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும்.
ஓடிக்கிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு இடத்துல வந்து ஸ்டக் ஆகும்போது இது நமக்கான கரியர் இல்லையே, நம் வாழ்க்கைக்கான கரியர் என்ன அப்படின்னு வேற ஒரு விஷயம் தேடி அதை அவன் அடையும் பொழுதுதான் தெரியுது உண்மையாலுமே இதுக்காக தான் நாம் படைக்கப்பட்டோம். அப்ப அந்த மாதிரி ஒரு புரிதல் நமக்கு வருதா அப்படின்னு. இப்ப இதை எதை பத்தி சொல்றாரு அப்படின்னா, நம்ம உண்மையாமே நம்மளுடைய வாழ்க்கையின் இலக்கு என்ன அப்படின்னு தெரியாமையே நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம் சார். அப்படி ஓடக்கூடாது. அப்படி ஓடாம இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி கொஞ்சம் சாலிட்யூடுக்கு வந்து தியானத்துல ஈடுபடணும். ஈடுபட்டீங்கன்னா யூ வில் நோ வாட் இஸ் யுவர் லைஃப்ஸ் பர்பஸ். இஸ் ஐடியா கிளியர் டீச்சர்ஸ்? எஸ் சார். ஏன் அப்படி சொல்லிட்டு என்ன சொல்றாரு, இந்த சோல் இஸ் த பிரம்மன். நம்ம ஏற்கனவே பிரம்மா அப்படின்னு ஒரு போயம் படிச்சிட்டோம், ரால்ஃப் வால்டோ எமர்சனுடைய பிரம்மா படிச்சிட்டோம். அப்ப அந்த போயத்திலையும் அதே தான் சொல்றாரு, உள்ள இருக்கக்கூடியதும் வெளியில இருக்கக்கூடியதும் ஒன்னேதான் அப்படின்னு ஒரு பாராடாக்ஸ் சொல்லுவாரு. அதே மாதிரி என்ன சொல்றாரு, இந்த ஆன்மா இயற்கையோடு ஒன்றித்து இருக்கக்கூடியது, இயற்கையாக கூடியது. அப்ப அந்த ஆன்மாவுக்கு வந்து ரொம்ப சிம்பிளா வாழ்ந்தால் போதும், ஆடம்பரம் தேவையில்லை. அப்ப அந்த மாதிரி சிம்பிளா வாழ்ந்தது யாரு அப்படின்னா, the inhabitants of New England, they lived a simple life. Who lived a simple life? New England people. New England people. New England people. New Englandல இருக்கக்கூடிய people வந்து they live a very simple life. ரொம்ப சிம்பிளா இயற்கையோடு இயற்கையாக வாழக்கூடியவர்கள். சரி, இவர்கள் வந்து எப்படி வந்து அப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னா, they did not worry about yesterday, they did not worry about tomorrow, they live here and now. It's called life in the present time, living the present moment. When you live in the present moment, you are in heaven. You experience sublimity. Is idea clear, teachers? Yes. ஓகே. அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கை எப்படி வாழணும் அப்படின்னா, ஒரு கான்சியஸா வாழணும். we need to live as deliberately as nature. நேச்சர் இப்போது இருக்கு, நேற்றை பத்தி அது ஒரி பண்ணிட்டது இல்லை, நாளைய பற்றி என்ன ஆகும் அப்படின்னு அது ஒரி பண்ணி இருந்ததில்ல, அது இருக்கு, ப்ரொவைட் பண்ணுது. அதே மாதிரி நம்மவும் வாழ கத்துக்கணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, let us rise early and fast or break fast gently and without perturbation. நம்ம காலையில எந்திரிப்போம், முடிஞ்சா ஃபாஸ்ட் பண்ணுவோம், இல்ல பசிக்குதா சாப்பிடுவோம், ஜென்டலா இருப்போம், ஒரீஸை அவாய்ட் பண்ணுவோம். let us wake up early. நம்முடைய நர்வ்ஸ் எப்படி இருக்கணும்? our nerves should be எப்படி இருக்கணும்? with unrelaxed nerve, with morning vigor, sail by it, looking another way, ties to the mast like Ulysses. அப்படின்னா கோல் ஃபோக்கஸ்டா ஓடணும் சார். யாரு மாதிரி கோல் ஃபோக்கஸ்டா ஓடணுமா? அங்கேயும் ஒரு அல்யூஷன், யுலிசிஸ் மாதிரி ஓடணும். வாட் இஸ் தட் யுலிசியன் லைஃப்? ஏற்கனவே லார்ட் ஆல்ஃபிரட் டென்னிசன் யுலிசிஸ்ங்கிற போயம்ல சொல்லிட்டாரு, டு brave the storm. வர்றது வரட்டும் சார், நேரா மோதி பார்ப்போம் சார். மோதுனா மண்டை உடைஞ்சா பரவாயில்ல சார், சண்டைனா மண்டை உடையதானே செய்யும், உடைஞ்சா பரவாயில்ல, டாக்டர்கிட்ட போய் தையல் போடும், ஐயோ அவனை அடிச்சுட்டா என்ன பண்றது அப்படின்னு நினைச்சு கோதால குதிக்காம இருந்தா அது தப்பு. Did you understand the teachers? Yes, sir. என்ன சொல்றாரு? let's not worry about opinion. அடுத்தவங்க ஒப்பீனியன் என்ன சொல்லுவாங்க, அடுத்தவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க. ஓகே, let's not give way for delusion. delusionனா false hope. let's not go by appearance. okay, let's live as we are supposed to live. ஓகே, அப்படி சொல்லி முடிச்சுட்டு the last பார்ட்ல நம்ம கிட்ட அழகா என்ன சொல்ல போறாரு அப்படின்னா, time is but the stream I go fishing in. டைம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இட் இஸ் லைக் a stream, it's a continuum. வாழ்க்கை என்பது ஒரு தொடர் ஓட்டம். அந்த தொடர் ஓட்டத்துல அது வந்து ஒரு ஓடை, அந்த ஓடை ஓடிக்கிட்டே இருக்கும், எங்கேயும் நிக்காது. நான் என்ன பண்ணணும், என்னுடைய வேலை என்ன அப்படின்னா, மீன் பிடிக்க முடியாதுன்னு நினைக்க கூடாது, பிடிக்க முடியும், தூண்டில போட்டுட்டு உட்காரணும், பொறுமையா இருந்து மீனை பிடிக்கணும். I drink at it, while I drink I see the sandy bottom and detect how shallow it is.
நான் மேல உட்கார்ந்து அப்படியே கீழே வரைக்கும் பாக்குறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படி ஓடாம வெளியே ஓடாம எனக்குள்ளார நான் டிராவல் பண்ணணும். ஐ ஹாவ் டு என்டர் இன்டு introversion. It's called introspection. When I introspect, I will be able to have a glimpse of my soul. என்னுடைய ஆத்மாவோடு நான் இரண்டரை கலந்து என் கிட்ட இருக்க பவரை நான் டேப் பண்ண முடியும். அப்படி டேப் பண்ணும்போது நான் என்ன பண்ணுவேன்? I will become a great shining star. Is the idea clear, teachers? Yes, sir. ஓகே, அப்ப என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டா சில நேரங்கள்ல நமக்கு சொல்ற வர்றது ரொம்ப சிம்பிளான ஐடியா. என்ன அப்படின்னா கான்சியஸா இருக்கணும். Here and now we need to live and we should enjoy each and everything that we do. Let's not give way for the mind alone. நம்ம பல நேரங்களில் நம்ம என்ன பண்றோம்? அந்த மைண்டை மட்டும் தான் பயன்படுத்துறோம். We don't go by the instinct. உள் உணர்வு அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதை ஃபாலோ பண்றதே இல்லை. மைண்டை மட்டும் ஃபாலோ பண்ணீங்கன்னா சில நேரத்துல மைண்ட் வந்து நம்மள வந்து என்ன பண்ணும்? பிரச்சனையில வச்சிருக்கோம். இன்ஸ்டிங்க்ட ஃபாலோ பண்ணீங்கன்னா சொல்யூஷன் கிடைக்கும். அதனால கோ பை இன்ஸ்டிங்க்ட், நாட் பை intellect அப்படின்னு சொல்லி இந்த எஸ்ஸேவை முடிக்கிறார் டீச்சர்ஸ். And that's the end of the essay, where I live, what I live for.